முன்னேறத் துடிக்கிறேன் என்று கூறும் ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த 10 நிமிடத்தை பற்றிய கதை. 10 நிமிடத்தின் மதிப்பு. அர்ஜுன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன். அவனுக்கு பெரிய அளவில் சாதிக்க வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு நிறையவே இருந்தது. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. எப்போது பார்த்தாலும் நேரமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். ஒருநாள் அவனுடைய ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு சிறிய சோதனையை வைத்தார். ஆசிரியரின் சவால். ஆசிரியர் அர்ஜுனை அழைத்து, அர்ஜுன், தினமும் உன்னால் 10 நிமிடங்கள் எதற்கும் பயன்படுத்தாமல் வீணாகும் நேரத்தை கணக்கிட முடியுமா என்று கேட்டார். அர்ஜுன் யோசித்தான். காலையில் படுக்கையை விட்டு எழ சோம்பல் படும் 10 நிமிடம், பேருந்துக்காக காத்திருக்கும் தேவையற்ற 10 நிமிடம், அலைபேசியில் சும்மா திரையை உருட்டும் ஸ்க்ரால் 10 நிமிடம். அர்ஜுன் ஆச்சரியமடைந்தான். ஆமாம் ஐயா, இந்நாளில் நிறைய 10 நிமிடங்கள் வீணாகின்றன என்றான். சிறிய மாற்றம், பெரிய வளர்ச்சி. ஆசிரியர் அவனிடம் ஒரு ரகசியத்தை கூறினார். அர்ஜுன், நீ முன்னேற துடிக்கிறாய், அது நல்லது. ஆனால் பெரிய இலக்குகளை பார்த்து பயந்து நேரமில்லை என்று ஓடாதே. தினமும் நீ வீணாக்கும் அந்த ஒரு 10 நிமிடத்தை மட்டும் உனக்காக பயன்படுத்து. அர்ஜுன் அதை பின்பற்றத் தொடங்கினான். தினமும் ஒரு 10 நிமிடம் புதிய ஆங்கில சொற்களை கற்றான். தினமும் ஒரு 10 நிமிடம் கடினமான கணித கணக்குகளை பயிற்சி செய்தான். தினமும் ஒரு 10 நிமிடம் சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்தான். சிகரத்தை தொட்ட மாணவன். ஆரம்பத்தில் இது மிகவும் சிறியதாக தெரிந்தது. ஆனால் சில மாதங்களில் அர்ஜுனின் அறிவிலும் மதிப்பெண்களிலும் மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவன் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதை மிக எளிதாக சாதித்தான். ஒரு வருடத்தின் முடிவில் அவன் பள்ளியின் சிறந்த மாணவனாக தேர்வானான். கதையின் நீதி. பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைப்பதில்லை. நாம் தினமும் ஒதுக்கும் சிறு சிறு 10 நிமிடங்களின் கூட்டுத்தொகை தான் நம் வாழ்வின் பெரும் முன்னேற்றம்.